ஒன் ஸ்கில் endless growth. ஒரே திறன் முடிவில்லா வளர்ச்சி. சுய கட்டுப்பாடு. வணக்கம், நான் சௌமியா. நாமே நிர்வகிக்க கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் கற்கக்கூடிய கல்வியையும் வாழ்க்கையையும் மேற்கொள்ளக்கூடிய தொழிலையும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அதுவும் வளர்ச்சி பாதையில் செல்வதற்காக வெற்றியை நிர்வகிப்பதற்கான வழியை வகுக்க முடியும். அதற்கு அடித்தளமாக விளங்குவது என்ன அப்படின்னா சுய கட்டுப்பாடு. அந்த சுய கட்டுப்பாட்டை தொடர் கற்றலின் மூலமாக மேம்படுத்துவதன் வாயிலாக நாம் வளர்ச்சியையும் வெற்றியையும் நிர்வகிக்க முடியும் என்று இந்த உளவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அதாவது சோசியல் காக்னிட்டிவ் தியரி அப்படிங்கிறத ஆல்பர்ட் பெண்டூரா என்ற உளவியலாளர் குறிப்பிட்டார். அவர் இந்த சுய கட்டுப்பாட்டின் அடிப்படையில் 3 விதமான விஷயங்களை முன்வைக்கிறார். என்னென்ன அப்படின்னா, முதல்ல சுய கவனிப்பு, அதாவது செல்ஃப் அப்சர்வேஷன். நம்ம செய்யக்கூடிய நாம் எடுத்திருக்கக்கூடிய இலக்கை நாம் அடைவதற்கு அதற்கான வேலைகள் தான் நம்ம மேற்கொள்கின்றோமா, அந்த வேலைகளை நம்ம எந்த வகையில் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சுயமாக அதை கவனிக்கணும். அப்போது நம்ம மேற்கொண்ட திட்டங்கள் எல்லாமே சரிவர நம்ம நிர்ணயித்திருக்கோமா, அதற்கான இலக்குகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கோமா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம ஆராய்வதற்கு அது சுயமாக நம்ம கவனிக்கும் பட்சத்தில் தான் ஆமாம் ஏதேனும் தவறு இழைத்தால் அதை திருத்தக்கூடிய கட்டத்திற்கு நம்ம நகர முடியும். அப்போ முதல்ல சுய கவனிப்பு, அதாவது செல்ஃப் அப்சர்வேஷன். இரண்டாவது செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது சுயமாக தன்னை மதிப்பிடுதல், சுய மதிப்பு செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மேற்கொண்ட காரியம் சரிவர செய்யப்பட்டிருக்கோம், எத்தனை விழுக்காடு அளவு நம்ம செய்திருக்கோம், இன்னும் நம்ம எந்த அளவுக்கு இன்னும் கற்றல் நிலையை நம்ம மேம்படுத்தி கொண்டு அடுத்தடுத்து நிலையை அடைவதற்கு இன்னும் என்னென்ன செயல்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும், நம்ம ஏற்கனவே மேற்கொண்ட செயல்கள் எல்லாமே சரிவர தான் இருக்கா, இல்லை அதில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதா, இந்த மாதிரியான சுயமதிப்பீடை நம்ம மேற்கொள்ளணும். அடுத்து மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் ரியாக்ஷன், அதாவது சுய செயலாக்கம். இப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சுய கவனிப்பின் மூலமாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மே சுயமாக கவனித்திருப்போம். அப்போது நமக்கு என்னென்ன செய்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதை வரிசைப்படுத்தியிருப்போம், பட்டியலிட்டிருப்போம். அடுத்து இரண்டாவதாக சுய மதிப்பீடு. அதில் எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறு இருக்குது, அதை நம்ம எதையெல்லாம் திருத்தணும் அப்படிங்கிற விஷயம். இப்போது இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த சுய செயலாக்கம், இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம். அப்போ ஏற்கனவே நம்ம செய்த காரியங்கள் சரியாக இருந்தால் நம்ம அதையும் திறம்பட இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வெற்றிகரமாக செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ச்சியை மேம்படுத்தணும். அப்போது தொய்வு நிலை ஏற்பட்டால் அந்த தொய்விற்கான காரணத்தை கண்டறிந்து அதை திருத்தி நம்ம என்ன செயல் புதிதாக செய்ய போகிறோம். அப்போ பழைய செயல்களை என்ன விஷயங்களை புதுப்பிக்கணும், புதிதாகவே செய்யக்கூடிய செயல்கள் என்னென்னலாம் இருக்குது. அப்போது இதை எல்லாமே சரிவர வரிசைப்படுத்தி அதை கட்டாயம் நிர்ணயிக்கும் தருணத்தில் இதை தொடர்ந்து நாம் நிர்வகிக்கும் போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு சுய கட்டுப்பாடு நம்மை வளர்ச்சியை நோக்கி அடித்தளமாக நகர்த்தும் என்று ஆல்பர்ட் பண்டூரா சொல்கிறார். அந்த ஆல்பர்ட் பண்டூராவுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த கோட்பாட்டை மேம்படுத்துவதன் மூலமாக கல்வி மற்றும் தொழிலும் முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு பேரி ஜே ஜிம்மர்மேன் என்ற கல்வி உளவியலாளர் குறிப்பிடுகிறார். இவர் இதை இன்னும் 3 விதமான வழிமுறைகளை இந்த விஷயத்தையே மேம்படுத்தி இருக்கிறார். அதாவது செல்ஃப் அப்சர்வேஷன், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், செல்ஃப் ரியாக்ஷன், இந்த 3 விதத்தையுமே இன்னுமே ஒரு முன்னேற்றம் விதமாக உருவாக்கியிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் தாட், அதாவது முன் சிந்தனை, நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சிந்திக்கக்கூடியது. இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ், செயலாக்கம். மூன்றாவது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது சுய பரிசீலனை அல்லது சுய பிரதிபலிப்பு, நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்ன என்பதை. இதை 5 வகையான விதத்தில் முன்னிறுத்தி வரிசைப்படுத்துகிறார். இந்த 3 வகைகளை 5 விதமான வரிசையில் முன்னிறுத்தி வரிசைப்படுத்திக்கிறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய இந்த முன் சிந்தனை, அதாவது ஃபோர்த் தாட். இந்த ஃபோர்த் தாட்டுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன செயல் செய்ய போகிறோம், நமக்கு எந்த விஷயத்தில் டார்கெட் இருக்குது, நம்மளோட இலக்கு என்ன. அப்போ நம்ம இலக்கை முதல்ல தீர்மானித்தோம் அப்படின்னா அந்த இலக்கை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் என்னென்னவெல்லாம் இருக்குது. அப்போது அந்த திட்டங்களை எல்லாம் நம்ம முதல்ல வரிசைப்படுத்தி எழுதணும். அடுத்து
அந்த திட்டத்திற்கே கால அட்டவணை நம்ம ஏற்படுத்தியிருக்கோமா, எடுத்த காரியத்தை நம்ம எந்த நேரத்தில் வந்து முடிப்போம், அப்போது முடிப்பதற்கான விஷயங்கள்லாம் என்ன, திடீரென ஒரு இடையூறு ஏற்பட்டுச்சா அந்த இடையூறை வந்து நம்ம எப்படி வந்து கடந்து நம்ம அந்த வேலையை வந்து மேற்கொள்ள முடியும், அப்போ ஒரு இலக்கை அடைவதற்கான வழிவகைகள் என்னென்னவெல்லாம் இருக்குது, அதற்கான சரிவர திட்டமிடல். இதுதான் வந்து முதல் விஷயம். இரண்டாவது எடுக்கக்கூடியது பர்ஃபார்மன்ஸ், செயலாக்கம். இந்த செயலாக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு இலக்கை வந்து தீர்மானித்து அதற்கான திட்டங்கள் எல்லாம் நாம் உருவாக்கி வைத்திருக்கோம். அப்போ அந்த உருவாக்கிய அந்த திட்டங்களை எல்லாம் நம்ம சரிவர அடைகின்றோமா, செய்கின்றோமா, அதில் எந்த திட்டங்கள் வரைக்கும் நாம் வந்து அந்த விஷயத்தை மேற்கொண்டிருக்கோம், எவ்வளவு சதவீதம் நம்ம அந்த செயல்முறைப்படுத்தியிருக்கோம், இன்னும் எத்தனை சதவீதம் வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து மேற்கொள்ளணும், கிட்டத்தட்ட இலக்கை அடைந்து விட்டோமே, நான் இலக்கை வந்து இன்னும் அடையவில்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை. அடுத்து மூன்றாவதாக இருக்கிறது சுய பரிசீலனை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே வந்து நிர்ணயித்த திட்டங்கள் வந்து சரிவர என்னென்ன நிலையை வந்து அடைந்திருக்கு, இதையெல்லாம் வந்து மதிப்பீடு செய்து அதற்கான யுக்திகளை வந்து கொண்டு நம்ம இன்னும் திறம்பட நம்ம இலக்கை வந்து அடையணும். அப்போ இலக்கை அடைந்தாலும் அந்த இலக்கை அடைந்ததற்கு அப்புறம் அதில் இன்னும் என்னென்ன விஷயங்களை வந்து மேற்கொண்டால் அதை இன்னுமே வந்து ஒரு வளர்ச்சியாகவும் ஒரு முன்னேற்ற தன்மையும் வந்து அதில் கொண்டு வர முடியும். அப்போது ஒரு பொருள் வந்து உருவாக்குறது தான் ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த பொருளை வந்து உருவாக்கியாச்சு, அது சந்தைப்படுத்துகிற நிலவரத்தில் அந்த பொருள் வந்து சந்தைக்கு சென்றதா அப்படின்னா, சந்தையில் வந்து ஏன் எல்லா மனிதர்களையும் வந்து அது ரீச் ஆகலை, அப்போ ரீச் ஆகலைன்னா அதற்கான சொல்யூஷன் வந்து நம்ம தேடணும், அதற்கான விஷயங்களை வந்து பரிசீலனை செய்யணும். அப்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் அந்த காரியம் வந்து நிறைவேறியதா இல்லையா என்பதை உட்பட அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் வரைக்கும் போய் சேருது, அப்போ மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம வந்து செய்கிறோமா அப்படிங்கிற மாதிரி பன்முகத்தன்மையில் சிந்தித்து அதற்கேற்ற செயல்படக்கூடிய ஒரு விஷயம். இதுவே கல்வி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பாடம் வந்து படிக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சோம்னா அந்த பாடத்தில் நம்ம எத்தனை % நம்ம படிச்சிருக்கோம், அதெல்லாம் நமக்கு புரிஞ்சிச்சா, புரியலைன்னா நம்ம என்ன ஸ்டெப் வந்து எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேற்கொண்டு அதற்கான ஒரு ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணிட்டு அந்த ஷெட்யூலில் எந்தெந்த டைமில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம படிப்போம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணுறது. இப்போது அது பர்ஃபார்மன்ஸ் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம ஆராயிறது. அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதுக்காக ஒரு டெஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறது. அப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அதற்கு கேப்பபிளாக இருக்கோம், இன்னும் எவ்வளோ வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இவங்க சொல்கிறாங்க, இது எஜுகேஷனுக்கு மட்டும் பொருந்தாது, இதே விஷயம்தான் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொழில் அந்த விஷயத்துலேயும் பொருந்தும். இது தொழில் மட்டும் இல்லை, அதே நேரத்தில் வாழ்க்கை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்குமே பொருந்தும் வகையில் தான் இந்த விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்கா. இது வந்து செல்ஃப் ரெகுலேட்டட் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுய கட்டுப்பாட்டின் மூலமாக கற்றலை வந்து மேம்படுத்தி கொள்ள முடியும். இது தொழில்முறைக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதில் 5 வகையான விஷயங்களை வந்து வரிசைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். இந்த 3 வகைக்கு 5 விதமான முறையில் வந்து ஒரு வெற்றியை நோக்கி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர முடியும் என்று சொல்கிறார்கள். முதல்ல அந்த நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஒன் 4th தாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கோல் வந்து உருவாக்குறது, கோல் செட்டிங்ஸ். அதாவது முதல்ல வந்து நம்ம இலக்கை வந்து நிர்ணயித்துடுவோம். அந்த இலக்கை நிர்ணயிப்பதற்காக நம்ம திட்டமிடுதலில் கால அட்டவணையும் மிக குறிப்பாக இடம்பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கோல் செட், அந்த கோலை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸில் வந்து நம்ம ஈடுபடுறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம குறித்த நேரத்தில் நம்மளால் அந்த விஷயங்களை வந்து செய்ய முடியுதா, ஏன் வந்து நம்மளால் செய்ய முடியல, அதற்கான காரணங்களை கண்டறிந்து திருத்திக் கொள்வது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தா உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்துதல். இப்போ ஒரு குறித்த ஒரு நேரம் இருக்குது, இப்போ 10லேருந்து 11 மணிக்கு நம்ம இந்த விஷயம் தான் வந்து செய்கிறோம் அப்படின்னு நம்ம நிர்ணயித்து வச்சுருந்தோம்னா அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை தான் மேற்கொள்ளணும். அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தின் மேல் கவனத்தை வந்து சிதறடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தணும். இப்போது ஹாப்பியாக இருந்தால் அதுக்கான ஒரு கொண்டாட்டத்தை வந்து மேற்கொள்வதாக இருக்கலாம், சோகமாக இருந்தால் அழுதுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இடம் கொடுக்காமல் ஒரு டார்கெட் அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணோன்னா ஒரு சில விஷயங்களை வந்து புறம் தள்ளி தான் ஆகணும். அப்போ உணர்ச்சிகளையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்த தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம எடுத்த காரியத்தை சரிவர வந்து மேற்கொள்ள முடியும்.
அப்போது அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா 4ஆவதாக வரக்கூடிய தொடர்ச்சியான கற்றல். அப்போது இந்த உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த தெரிந்தால் நம்மளுடைய கற்றல் வந்து நிற்காது. எந்த ஒரு நிலை ஏற்பட்டாலுமே வந்து கற்றலை விடக்கூடாது அப்படின்னும் நம்ம ஜப்பானிய இதில் வந்து அவங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஜப்பானிய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து 8வது பழக்கமாக நம்ம அதை பார்த்துருப்போம். இதுவரை இவங்க வந்து 5வது விஷயமா இதை வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்துலையும் உணர்ச்சிகள் தொடர்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன நிலை வேணால் நமக்கு வரும். ஆனால் அந்த நிலையை மட்டுமே நம்ம மனதில் வந்து நினைத்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நம்ம அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க மாட்டோம். அதனால் அந்த நேர மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்ற முடியாது. அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாத இருக்கக்கூடிய விஷயம். அப்போது அந்த உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த தெரியணும். அது கட்டுப்படுத்த தெரிஞ்சால் நம்மளால் அடுத்தடுத்து வேலைகளை வந்து தொடர்ந்து தங்குதடையின்றி செய்ய முடியும். அப்போது தொடர்கற்றல் வந்து பாதிப்படையாது. இந்த தொடர்கற்றலோடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃப் எவாலுவேஷன். நம்ம அடுத்த கட்டமாக வந்து ஒரு சுய மதிப்பீடை வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். இப்போது நம்ம மேற்கொண்ட இலக்கை வந்து சரிவர சென்றடைந்து விட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த செல்ஃப் எவாலுவேஷனில் நாம் தெரிந்து கொள்வோம். இதற்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு உதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பாடம் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கொள்கிறது. அந்த பாடத்தை வந்து அது படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா அதற்காக அந்த குழந்தை வந்து என்ன செய்யணும், ஒரு தினசரி ஒரு 5 நிமிடம் வந்து அந்த குழந்தை வந்து அதற்காக நேரத்தை வந்து ஒதுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த குழந்தை வந்து ஒரு 30 நொடி அந்த 30 நொடிகள் வந்து கவனத்தை வந்து சிதறடிக்காமல் அந்த குழந்தையால் அந்த விஷயத்தை வந்து உற்று நோக்க முடியும். அப்படின்னா 5 நிமிடத்தை தொடர்ந்து கவனம் சிதறாமல் அந்த நேரத்தை பயனுள்ள வகையில் மேற்கொள்ள முடியும். அடுத்து அந்த 5 நிமிடமே அந்த குழந்தைய 50 நிமிடங்கள் வரையுமே தொடர்ந்து அந்த ஒரு கற்றலில் நிலையாக ஒரு நிலைப்புத்தன்மையுடன் செயலாற்ற அதற்கு உதவும். அந்த உணர்ச்சியை அது கட்டுப்படுத்துவதற்கு அது குறிப்பாக ஒரு கவனச்சிதறல் ஏற்பட்டால் அந்த கவனச்சிதறலை கூட கட்டுப்படுத்துவது உணர்ச்சி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து சரிவர பின்பற்றினால் அந்த குழந்தை அடுத்து தொடர்கற்றல் என்ற நிலையில் இருக்கும். அந்த தொடர்கற்றல் தான் அடுத்த கட்டமாக அதனுடைய சுய மதிப்பீட்டை வந்து நிர்ணயிக்கும் தருணத்தில் அது எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கற்றுள்ளது என்ற இடத்துல வந்து இருக்க முடியும். குறிப்பாக இது குழந்தைகளுக்கு சொல்லலாம். அடுத்து பெரியவர்கள் என்று பார்க்கும்போது தொழில் அடிப்படையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தணும்னா அந்த இடத்துல ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய தன்மையை கையாளும் தருணத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை வந்து நம்ம முன்கூட்டியே தவிர்ப்பதற்கான ஏதுவாக அமையும். அதே நேரத்தில் அந்த விஷயம் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். அப்போது ஒரு கோபத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இயல்பாக இருக்கணும். அதுதான் உணர்ச்சியின் கட்டுப்பாடு. அதுவே மாணவர்கள் தங்கள் படிக்கின்ற நேரத்தில் வந்து குறிப்பாக கவனச்சிதறலை வந்து குறைப்பதற்கு ஒரு படித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மொபைல் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த ஃபோன் ஸ்க்ரீன் வந்து நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம். இல்லை நம்ம டிவி தான் பார்ப்போம் அப்படின்னா அந்த டிவி பார்க்குற அந்த இடத்துல இருந்து நகர்ந்து நம்ம வேற ஒரு இடத்துல வந்து படிக்கிறதுக்கான விஷயத்தை வந்து மேற்கொள்ளலாம். அப்போ எந்த ஒரு விஷயம் நமக்கு கவனச்சிதறலாக இருக்கோ அந்த கவனச்சிதறலில் இருந்து நம்மளால் 1 மணி நேரமாவது அந்த விஷயத்தை வந்து புறக்கணிக்க முடியுமா அப்படின்னா நம்மளால் படிக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதற்கு அவசியமாக இருக்கக்கூடிய அந்த சுய கட்டுப்பாடு நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது சுய கட்டுப்பாடு தான். இந்த சுய கட்டுப்பாடு தொடர் கற்றலின் வாயிலாக தான் நடக்குமே தவிர திடீரென்று ஒரு நாளில் நம்மளால் நம்மளுடைய விஷயங்களை எதையுமே வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. குழந்தையிலிருந்தே வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த சுய கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுப்பது நலம். இல்லை பெரியவர்கள் ஆனாலும் சரி சுய கட்டுப்பாடு அத்தியாவசிய தேவையான ஒன்று தான். அதை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நாமே நிர்வகிக்கலாம். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு வெற்றி என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம அடைய முடியும். அதற்கு
அடித்தளமாக இருக்கக்கூடிய சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்வது நலம் என்று கூறுகின்றனர். அடுத்து நாம் வேற ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.